By faith Abraham, when he was called to go out into a place, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி, which he should after receive an inheritance, அழைக்கப்பட்ட போது he obeyed. அவர் கீழ்ப்படிந்தார். And he went out not knowing whither he went. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல். So God was speaking to Abraham. ஆகவே தேவன் ஆபிரகாமிடத்தில் அவர் பேசினார். To go out into a place. அவர் புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போகும்படி சொன்னார். And that is the place that God is going to give him for an inheritance. அவருடைய சுதந்திரத்திற்கு தேவன் தரப்போகிறதான இடமாக அது இருந்தது. And there was no technology to search in Google Maps and find all those things over there that time. அந்த இடத்துல நவீன கண்டுபிடிப்புகள் கூகுள் மேப் போன்றவைகள் இல்லாதிருந்ததான அந்த நாட்களிலே. But he had to go out. ஆனாலும் அவர் புறப்பட்டு சென்றார். And to receive an inheritance, அவர் தன்னுடைய சுதந்திரத்தை பெறப்போகிறதை அறிந்து, what he had to do? அவர் என்ன செய்தார்? He had obeyed. அவர் கீழ்ப்படிந்தார். And he went out not knowing whither he went. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவர் புறப்பட்டு சென்றார். And this act of obedience for Abraham, இந்த செயலானது ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததான ஒரு செயலாக and in verse 9, by faith he sojourned in the land of promise as in a strange country. 9ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து, and that is what, and the heirs with him of the same promise. அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராக மாறினார்கள். So faith, ஆகவே விசுவாசமானது, and obedience, கீழ்ப்படிதலும், they are so close to each other. அது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. By faith Abraham, when he was called into a place he should receive, and he obeyed. அவர் விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். If he had not obeyed, அவர் கீழ்ப்படியாது இருந்திருந்தால் what would have happened? என்ன நடந்திருக்கும்? What are the promises of God? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்னவா இருக்கும்? What would have happened to that? அதற்கு என்ன சம்பவித்திருக்கும்? We do not know. நமக்கு அது தெரியாது. But Abraham was faithful. ஆனாலும் ஆபிரகாம் அவர் உண்மையுள்ளவராக He இருந்தார். obeyed. அவர் கீழ்ப்படிந்தார். He obeyed. அவர் கீழ்ப்படிந்தார். And he received an inheritance. அவர் சுதந்திரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். And totally an unknown place he went. அவர் முற்றிலும் அறியாத ஒரு இடத்திற்கு அவர் புறப்பட்டு சென்றார். But he knew he had to obey. ஆனாலும் அவர் கீழ்ப்படிய வேண்டியதா இருந்தது. To receive this. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக. And sometimes it may look foolish. அது ஒருவேளை சில சமயம் மதீனமாக கூட இருக்கலாம். Probably to Abraham people around him, hey, where are you going? ஆபிரகாமை சுற்றியிருந்ததான ஜனங்கள் கேட்டிருப்பார்கள், நீ எங்கே செல்கிறாய் என்று சொல்லி. Why are you going there? நீ எதற்காக அங்கே செல்கிறாய்? And who will be there? அங்க உனக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்டிருப்பார்கள். But he said, God said it, I will, whatsoever he said, I will do it. ஆனால் அவர் சொல்லியிருப்பார், தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் செய்ய போகிறேன். Whatsoever he saith, அவர் என்ன சொல்லுகிறாரோ, whatsoever he saith, அவர் என்ன சொல்லுகிறாரோ, I will do it. நான் அதன்படி செய்வேன். And this is what we need to take today. Whatsoever he saith. இந்த நாளிலே இதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ. And if we are in a situation that we do not know what he says, சூழ்நிலைகளில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்ல அறியாத then we have to strive to say, God, what are you saying? தேவனே நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி நாம் கேள்வி கூட கேட்கலாம். And when we figure out, when God speaks to us what he says, we will do it. நாம் அதை செய்ய வேண்டும். We will do it. நாம் அதை செய்ய வேண்டும். So what did we see? The presence of Jesus in the marriage house. ஆகவே அந்த கல்யாண வீட்டிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் அந்த இடத்திலே இருந்தது. And the word of God is there. அந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தை காணப்பட்டது. And when the obedience was there, அந்த இடத்திலே கீழ்ப்படிதல் காணப்பட்டது. The miracle happened. அற்புதம் நடந்தது. Even in many instances you see in Peter when he was in the boat, பேதுரு படகில் இருந்ததான சம்பவத்திலும் கூட, and when the storm was there, அந்த இடத்திலே புயல் காணப்பட்டது. Jesus was just there. இயேசு கிறிஸ்து கொஞ்சம் தொலைதூரத்தில் தான் இருந்தார். And the word came, come. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வந்தது, வா என்று சொல்லி. But the act of obedience, ஆனால் அந்த இடத்திலே அந்த கீழ்ப்படிதலின் செயலானது, and that triggered the miracle. அந்த இடத்திலே அது அற்புதத்தை பேதுருவை பார்க்க செய்தது. And that is essential we need to understand today. ஆகவே இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான காரியம் அதுதான். And how do we receive this word of God? ஆக நாம் எப்படி இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வது? Go back to James. யாக்கோபு எழுதின நிருபம், James chapter 1, 1ஆம் அதிகாரம், verse 22. 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். But be doers of the word, அதன்படி திருவசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருங்கள். And not hearers only, அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, deceiving your own selves. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. And verse 21, the just before it, அதற்கு முந்தின வசனம் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, it talks about how to receive the word of God. இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore lay apart all filthiness, ஆகவே எல்லாவித அழுக்கையும் ஒழித்துவிட்டு, and superfluity of naughtiness, கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு, and receive with meekness the engrafted word.
வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், which is able to save your souls. உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதான வார்த்தை. Now you look here to receive the word of God. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு There are three things it talks about in this word. இந்த வசனத்திலே மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We cannot just come and say I deserve the word of God and just hear the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பெற தகுதியானவன் நான் போய் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்ல முடியாது. How valuable is this word of God? கர்த்தருடைய வார்த்தையானது எவ்வளவு விலையேறப்பெற்றது. How much precious do we treat this word of God? இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வளவு கனமுள்ளதாக நாம் கருத வேண்டும். And then we will do this. Wherefore lay apart all filthiness. ஆகவே இந்த வசனம் இப்படியே சொல்கிறது எல்லாவித அழுக்கையும் ஒழித்துவிட்டு and superfluity or wickedness or any form of evil that we have to lay apart கொடிய எல்லா துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு and receive. That only is not sufficient. Receive with meekness. இந்த இரண்டு காரியம் மாத்திரம் போதாது, அந்த வசனத்தை நாம் சாந்தமாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். So we have to lay apart ஆகவே நாம் ஒழித்து விட வேண்டும் all filthiness, எல்லா விதமான அழுக்கையும், all wickedness, எல்லா துர்க்குணத்தையும், all kind of anger, எல்லா விதமான கோபங்களை, all kind of unforgiveness, எல்லா விதமான மன்னியாமையையும், and all these things with meekness. சாந்தமாய் நாம் இதை செய்ய வேண்டும். We have to receive the word of God. நாம் சாந்தமாய் கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். So if we are going to the next verse in James 22, we have to be the doers of the word. ஆகவே 22 ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம், திருவசனத்தின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். That could trigger the miracle in our life. அது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. And then what we have to do? அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? In verse 21 we have to do it. 21 ஆம் வசனத்தை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். So the next day, tomorrow morning, if you take the word of God and read it, ஆகவே நாளை தினத்திலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் வாசிக்க தொடங்கும் if the பொழுது, intent of the word is that you will take God to speak with us to do it, ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதன்படி செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு மனப்பான்மையோடு கூட நாம் காணப்பட்டு, then we'll have to receive the word of God. அப்படினால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற வேண்டும். Then to receive the word of God, கர்த்தருடைய வார்த்தையை பெறுவதற்கு we have to lay apart. நாம் எல்லாவற்றையும் ஒழித்து விட வேண்டும். And it says lay apart all filthiness. நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும் ஒழித்துவிட்டு, So even if we have some sort of filthiness, நமக்குள்ளாக சில அழுக்குகள் காணப்படலாம், some sort of evil, நமக்கு சில துர்க்குணங்கள் காணப்படலாம், and then we try to receive the word of God, அதோடு கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை பெற முயற்சி I am not sure what's going to happen. நமக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் அறியோம். But here it says wherefore lay apart all filthiness ஆனால் இந்த இடத்திலே வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் நீங்கள் and ஒழித்துவிட்டு, all evil, wickedness, கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு, all wickedness, கொடிய எல்லா துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு, and now we have to do and receive with meekness. வல்லமையுள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் With ஏற்றுக்கொள்ளுங்கள். meekness, சாந்தத்தோடு கூட the engrafted word வல்லமையுள்ளதான வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள which is வேண்டும். able to save your souls. அது நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. Time we come to the church, நாம் அடுத்த முறை சபைக்கு வரும்போது when we have to receive the word of God, நாம் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். before even coming we need to, Lord, remove from me all filthiness. அதற்கு முன்பதாக தேவனிடத்திலே சென்று நாம் தேவனே எல்லா விதமான அழுக்கையும் என்னை விட்டு ஒழித்து விடு, Lord, remove all wickedness. எல்லா விதமான கொடிய துர்க்குணத்தை என்னை I விட்டு have come to நீக்கி போடு. receive the word of God. நான் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். I am going to do the word of God. நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும். And I am going to see the miracle. நான் அற்புதத்தை பார்க்க வேண்டும். I do not know what the other person says. That's not I am coming here for. நான் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்பதற்காக நான் வரவில்லை. I am come to receive the word of God. நான் கர்த்தருடைய வார்த்தையை பெறும்படியாக வந்திருக்கிறேன். And I have to lay apart all filthiness. நான் எல்லா விதமான துர்க்குணத்தையும் நான் I have to ஒழித்து lay விட apart வேண்டும். all wickedness. எல்லா விதமான கொடிய துர்க்குணத்தையும் அழுக்கையும் ஒழித்து விட And வேண்டும். with meekness, எல்லா சாந்தத்தோடு கூட I have come to receive the engrafted word. நான் இந்த இடத்துல எனக்காக கொடுக்கப்பட்டதான வார்த்தையை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நான் வருகிறேன். And when we receive that word, அப்பொழுது அந்த வார்த்தையை நாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ, and in verse 22 again we can receive and just be hearers. அப்பொழுதும் 22 ஆம் வசனத்தின்படி நாம் கேட்டு நாம் அப்படியே கூட விட்டு விடலாம். So after we receive this word, நாம் திருவசனத்தை கேட்டது பிற்பாடு after that we have to be doers of the word. அதன்படி நாம் செய்கிறவர்களாக மாற வேண்டும். Whatsoever he saith, அவர் என்ன சொல்லுகிறாரோ do it. அதன்படி நாம் செய்ய வேண்டும். Whatsoever he saith, அவர் என்ன சொல்லுகிறாரோ let us do it. அதன்படி செய்வோம். So what we have to learn today, ஆகவே இந்த நாளிலே நாம் எதை we கற்றுக்கொள்கிறோம்? have to learn obedience. இந்த நாளிலே நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள We have to வேண்டும். learn obedience to the word of God. நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள கடவோம். And even talking about Jesus, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது கூட in Hebrews chapter 5 verse 8, எபிரேயர் 5 ஆம் அதிகாரம் 8 ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், though he were a son, அவர் குமாரனாய் இருந்தும் yet learned he obedience. அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். Jesus had to learn obedience. இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. Jesus had to learn obedience. இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். How much more we need to learn obedience to the word of God. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டிருப்பார் என்று சொன்னால் நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். So this is something that we have to do it. ஆகவே இது நாம் செய்ய வேண்டியதான ஒரு மிக முக்கியமான Though
ஆச்சரியமாக he were a இருக்கிறது. son, அவர் குமாரனாய் இருந்தும் yet learned. அவர் கற்றுக்கொண்டார். So we have to learn. ஆகவே நாம் கற்றுக்கொள்ள And வேண்டும். God has given us the time நமக்கு அதற்காக தேவன் தருணத்தை where தந்திருக்கிறார். we can learn. நாம் கற்றுக்கொள்ள முடியும். Learn the obedience. நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள கடவோம். And whatsoever he saith, அவர் என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ, whatsoever he saith, அவர் என்ன செய்ய we சொல்லுகிறாரோ will do it. அதன்படி நாம் செய்வோம். What the word says, கர்த்தருடைய வார்த்தை என்ன we சொல்லுகிறதோ will do it. அதன்படி நாம் செய்வோம். We will not just be idle sitting in the presence of God. நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே அப்படியே அமர்ந்திருக்கிறவர்களாக We will receive காணப்படாமல் the word of God நாம் கர்த்தருடைய வார்த்தையை பெறும்போது and we will do the word of God. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய We கடவோம். have to learn to obey. ஆகவே நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். And when the presence of God, தேவனுடைய பிரசன்னமானது, when the word of God, கர்த்தருடைய வார்த்தையானது, and when we are obedient to that word, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது we would see the miracle. நாம் நிச்சயமாகவே நாம் அற்புதங்களை பார்ப்போம். We will see God doing great things in our life.